இன்னைக்கும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அப்படிங்கிறது நடக்கிறது அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னோம். குறிப்பா இங்க போதை கலாச்சாரம் அதிகரிச்ச பிறகு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் அப்படிங்கிறதும் அதிகரிச்சிருக்கு. இதை நம்ம தரவுகளோட தான் சொல்லணும். ஏன்னா சமீபத்தில் 2023க்கான டேட்டா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்துருக்காங்க. அதுல சில மாநிலங்கள்ல என்ன மாதிரியான குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கு, எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்குன்ற டேட்டாவை கொடுத்திருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. ஒரு பக்கம் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு நாங்க தான், வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ நடத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தி போன்றவர்கள் பாத்தீங்கன்னா வசனங்களா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாநிலங்கள்லாம் நடக்கக்கூடிய குற்றங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப பகீர்னு இருக்கு பாக்குறதுக்கே. குறிப்பா மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்களோட எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 2023 டேட்டா படி கிட்டத்தட்ட 34,691 வழக்குகள் அப்படிங்கிறது இருக்கு. கர்நாடகத்துல 20,336 வழக்குகள், கேரளத்துல 16,025 வழக்குகள், தமிழ்நாட்டுல 8,943 வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநிலங்கள்ல அதிகமான குற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்திய அலையன்ஸ் ஆளக்கூடிய மாநிலங்களா இருக்கு. சோ இங்க பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு.